வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆட்கள் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இதுல 3 வீடியோ போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ தான். எல்லாம் தனித்தனி கதை தான். அதனால இந்த வீடியோவை நீங்க டைரக்டா கூட கண்டினியூ பண்ணலாம். அதே சமயம் அந்த 3 கதையை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமா அந்த 3 கதையும் பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு பார்க்க போற கதையோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அண்ணன் தங்கச்சி மேல் படிப்புக்காக தனியா சிட்டிக்கு வந்து ஒன்னா தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அண்ணன் மிஸ் ஆயிடுறாரு. தங்கச்சி தான் ஒருவேளை அண்ணனை காலி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி விசாரணை பண்றாங்க. திடீர்னு அண்ணன் எப்படி காணாம போனாரு, அண்ணன் உயிரோடு தான் இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரான்ற மாதிரி விசாரணை போகுது. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட பேரு த வேனிஷிங் அப்படின்றது. இப்ப பிரியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க அண்ணன் கூட சேர்ந்த மாதிரி தான் ஒரு இடத்துல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் பேரு சுரேஷ் அப்படின்றது. அண்ணன் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க சைலண்டா இவங்க ரூமுக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் இருக்காருல, பிரியா நில்லுன்ற மாதிரி நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இவ்வளவு லேட்டா வரன்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணன் ஃப்ரெண்டு கூட படிச்சுட்டு இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடிக்கடி இந்த மாதிரி நீ லேட்டா வந்துட்டு இருக்க, எனக்கு என்னமோ சரியா படலன்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அண்ணன் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. அண்ணன் படிச்சுட்டு இருக்காரு. நடுவில் தான் தங்கச்சியை கூப்பிட்டு பேசியிருக்காரு போல. இப்ப அண்ணனுமே தங்கச்சி எதுக்காக இந்த மாதிரி பண்றா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட மாற்ற மாதிரி வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப கிராமத்து பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவங்க 2 பேரோட அப்பா அம்மாவா காட்டுறாங்க. இப்ப அப்பாக்கு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அண்ணன் காணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது காணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமாப்பா, 2-3 நாளா ரூம்க்கே வரல, காணோன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. 2-3 நாளா வரலன்னா இப்பதான் சொல்லுவியா, முன்கூட்டியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அப்பவும் பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சரிப்பா, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்காருல, எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இன்னொன்று பையன் இருக்காரு போல. அவர் பேரு ரமேஷ் அப்படின்றது. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் மளிகை கடை தான் வச்சிருக்காரு. அதை பாத்துக்கிற வேலை தான் ரமேஷ் பண்றாரு. ரமேஷ்க்கு படிப்பு ஏறி இருக்காது. அதனால தான் ரமேஷை கூடியே வச்சுக்கிட்டு மத்த 2 பசங்களை மட்டும் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்ப அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி இவரும் வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்கல்ல, அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாரு. பொண்ணுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முத நாளே நீ சொல்லியிருக்க மாட்டியா, எதுக்காக 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அண்ணன் வந்துருவான்னு நினைச்சேன், வரலப்பா, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியோட ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டீடைலா சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. ஆக்சுவலா பிரியா இருக்காங்கல்ல, காலையில அண்ணனுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்காக வராங்க. அண்ணன் வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. வீட்டை சுத்தி தேடி பாக்குறாங்க. அண்ணன் எங்கேயும் இல்லைன்னு தெரிய வருது. சரி, நைட்டு வந்துருவாருன்னு நினைச்சிருப்பாங்க. நைட்டும் வரலன்றது தெரிய வருது. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அண்ணன் இன்னைக்கு காலேஜுக்கும் வரலையன்ற மாதிரி அந்த பசங்க சொல்றாங்க. இது காலேஜுக்கும் வரலையா, எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி, யார் வீட்டுக்காவது போயிருப்பாரு, வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் 2-3 நாட்கள் ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. மேடம், காணாம போயிட்டா உடனே சொல்ல மாட்டீங்களா, 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே கேட்கிறாரு. சரி, நாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம், போட்டோவை மட்டும் தாங்கன்ற மாதிரி போலீஸுங்களும் போட்டோ வாங்கிக்கிறாங்க. அண்ணன் என்ன காலேஜ்ல படிக்கிறாருன்றதை விசாரிச்சு தெரிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த காலேஜுக்கு வந்து பசங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. அண்ணனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. எப்பயாவது மட்டும் குடிப்பான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்றாங்க. அவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு நாள் கூட காலேஜ் லீவ் போட்டது இல்ல, இப்ப திடீர்னு 3 நாள் லீவ் போட்டிருக்கானா ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. காணாம அந்த சுரேஷோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஆள் எப்படி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ரொம்ப தங்கமான பையன்ற மாதிரி இவரும் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டாரு. அந்த பையன் வந்ததுல இருந்து எந்த தப்புமே பண்ணதில்ல, ஒழுக்கமான பையன், கரெக்டா வாடகையும் தந்துருவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. சுரேஷ் காணாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கீதான்னு ஒரு பொண்ணு பாக்குறாங்க. இப்ப கீதா இருக்காங்கல்ல, நேரா விக்ரம்னு ஒரு நபரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சுரேஷ் காணோன்ற மாதிரி நோட்டீஸ் போர்டுல ஒட்டி வச்சிருக்காங்க, அதை பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தேன், இப்ப அதுக்கு என்னன்ற மாதிரி விக்ரம் கேக்குறாரு. அதாவது இந்த பொண்ணு விக்ரம் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க போல. ஆனா விக்ரம் இருக்காருல, தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து நடந்து கிளம்புறாரு.
எதுக்காக இந்த பொண்ணு விக்ரம சந்தேகப்படுறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணு கீதா இருக்காங்கல்ல, போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது போய் சொல்லிடலான்ற மாதிரி இவங்களும் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இவங்களோட மனசு மாறிடுது போல. போலீஸ் பக்கத்துல வரும்போது போனை யூஸ் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. போலீஸும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப போலீஸுமே அந்த வீட்டை நல்லா செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அவரு நல்லா படிக்கிற பையன் போல வீட்டுல நிறைய கோட்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. அதுல ஒரு கோட்டை இவர் பாக்குறாரு. அதாவது தற்கொலைன்றது ரொம்ப தப்பான முடிவு, அதை மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒட்டி வச்சிருக்காரு. இவங்க இருக்கிறது சின்ன ஸ்ட்ரீட்டா இருக்கும். அந்த இடத்துல போற வர வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த நாள் நைட்டு போற வர வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய வண்டிகள் கிராஸ் பண்ணி போயிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் இவங்க லிஸ்ட் மாதிரி எடுத்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எல்லாருமே காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்டயும் கேள்வி கேட்கறாங்க. இவருமே காரணத்தெல்லாம் சொல்றாரு. சரி கூப்பிட்டா வர மாதிரி இருக்கும் போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் பதட்டமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல. சுரேஷோட ஊரை சேர்ந்தவங்களுக்கு சுரேஷை ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப சுரேஷை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி ஒரு பெரியவர் அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. நாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனா போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப அப்பா இருக்காருல, பிரியா எதுவுமே மறைக்காம நடந்த விஷயத்த சொல்லு, உனக்கும் அண்ணனுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. என்னப்பா இப்படி கேக்குறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அப்பா அவதான் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாள் அப்படின்ற மாதிரி ரமேஷ் கோவப்படுறாரு. திடீர்னு வேலை வந்து வெளியூருக்கு போயிருப்பான், திரும்பி வந்துருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க போனாலும் என்கிட்ட என்னோட பையன் சொல்லிட்டு தாண்டா போவான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பாக்கு இவங்க ரெண்டு பேரை விட சுரேஷை தான் பிடிக்கும்ன்றது தெரிய வருது. ஏன்னா சுரேஷ் ரொம்ப பொறுப்பானவரா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பொறுப்பே இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை திட்டியும் சுரேஷை பாராட்டியும் பேசிட்டு இருக்காரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் பிரியா மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வீட்டுல இருந்து திடீர்னு காணாம போயிருக்காருல, அதுவும் இல்லாம 3 நாள் கழிச்சு போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால பிரியா மேலதான் டவுட் போகுது. பிரியாவோட கால் லாக் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிருப்பாங்க. பிரியாக்கு பிரீத்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி போன் பேசி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி அசோக்ன்ற ஒரு பையன் கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அசோக் யாரு என்னன்ற மாதிரி பிரீத்தி கிட்ட இவங்க கால் பண்ணி விசாரிச்சிருப்பாங்க. அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி பிரீத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட் இல்ல, அவன் பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இது ஒருவேளை சுரேஷ்க்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை நடந்து இவங்க சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணை திரும்பி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அசோக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அடிக்கடி பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அசோக் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் கேக்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல, ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடுத்ததான் அந்த அசோக் கிட்டயும் பேசணும்ன்ற மாதிரி வெளியே உட்காரதான் வச்சிருக்காங்க. அவருமே கொஞ்சம் பதட்டமா உட்காந்துட்டு இருக்காரு. உன் அண்ணன் வெளியே போனா உங்ககிட்ட சொல்லாம தான் போவாரா, ஏன் சொல்லாம போனாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாங்க. நான் தூங்குனதுனால சொல்லாம கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா வாட்ச்மேன் யாருமே போலன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க. ஆனா பிரியா என்ன சொல்றாங்கன்னா, வாட்ச்மேன் அவரோட வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாரு. பல நாள் நான் வரும்போது அவர் தூங்குறத பாத்திருக்கேன். அவர் எப்பவுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாரு, சரியா கவனிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த சமயம் வேற ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, ரமேஷை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அதாவது சுரேஷ் கிராமத்தை சேர்ந்தவர்ல, அந்த கிராமத்துல சுரேஷ்க்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் சுரேஷ் எல்லார்கிட்டயும் அன்பா தான் பழகுவான், யாருக்கும் இவனுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்றாரு. ரமேஷ் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கும் போது தங்கச்சிக்கு விசாரணை முடிஞ்சிருது போல. அவங்களுமே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்ததான் அசோக் தான் பேச போறாரு. அசோக் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ போன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்ப அசோக் கிட்டயும் அதே கேள்விதான் கேட்கறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. லவ் எல்லாம் கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அசோக் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அவர் மிஸ் ஆகுறாருல, அதனால நிறைய இடத்துல போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த கீதான்ற பொண்ணு கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ தெரியும் போல, அதை சொல்றதா வேணாமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை வச்சிட்டு இருக்காங்க. சுரேஷுக்கு இந்த ஊர்ல பெருசா யாருமே பழக்கம் கிடையாது. சொந்த ஊர்ல இருக்க யாராவது கோவப்பட்டு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சொந்த ஊருக்கு ஒரு டீம் அனுப்பி விசாரணை பண்றாங்க. அந்த ஊர்ல சுரேஷுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. அவனுக்குலாம் எதிரிங்கன்னு யாருமே இருக்க வாய்ப்பு இல்ல, எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் பேசுவான், இந்த ஊர்ல எல்லாம் அவனுக்கு எதிரிங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய சுரேஷ் காணாம போய் 2 வாரம் ஓடிடுது. அப்பா மல்லிகை கடை வச்சிருக்கிறதா சொன்னல, கொஞ்ச நாள் கடை பக்கமே இவர் போகாம இருக்காரு. கடை வேலை எல்லாத்தையும் ரமேஷ் தான் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. பையன் மிஸ் ஆகுறான்ல, அதனால ஒரு ஜோஷியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பையன் இந்த மாதிரி காணாம போயிட்டான், கிடைச்சிருவானா சாமி, எப்ப கிடைப்பான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே ஜோஷியெல்லாம் பாக்குறாரு. கவலைப்படாதீங்க, இப்ப வரைக்கும் உங்க பையனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரல, இன்னும் 2 நாள்ல நல்ல செய்தி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
ஆனா ஒரு வாரம் ஓடிருச்சு, இன்னும் நல்ல செய்தி கிடைக்காம தான் இருக்கு. அதை தான் யோசிச்சு பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுரேஷை பத்தி எந்த நியூஸ் வந்தாலும் அதெல்லாம் கீதா பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லியிருப்பாங்க. விசாரணைக்காக தான் காலி பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, பிரீத்தி வீட்டுல தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. போலீஸுங்களும் வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. போலீஸுங்க என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, அவர் வீட்டை விட்டு வெளியே போல, தங்கச்சியே சாவடிச்சு இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால எல்லா இடத்துலயும் தட்டி பாக்குறாங்க. அதாவது சவத்தை உடைச்சு உள்ள வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. போலீஸ்க்கு வெளியே இருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேச்சு கொடு, யாரோட ரியாக்ஷனாவது மாறுற மாதிரி தெரிஞ்சா என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. அவருமே ஏத்துக்கிறாரு. பிரியா ஃபீலிங்கா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பிரீத்தி பேசுறதுக்காக வராங்க. நீ ரொம்ப டல்லா இருக்க, சொந்த ஊருக்கு போயிட்டு வாயேன், பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. சொந்த ஊருக்கு மட்டும் என்ன போக சொல்லாத, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் என்னதான் சந்தேகப்படுறாங்க, நான் இதை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ஃப்ரெண்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த சவுண்டை கேட்கும் போது இவங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப பிரியாக்கு ஸ்ட்ரைக் ஆனதை நமக்கு காட்டுறாங்க. பிரியா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். ஆனா பிரியா தூக்கத்துல இருக்கிறதுனால படுத்திருப்பாங்க. இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது இல்ல, அதனால போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. சார், அன்னைக்கு காலிங் பெல் அடிச்ச மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நேர்ல வந்து சொல்லுன்ற மாதிரி இவரன் டீட்டெயிலா கேட்க ஆரம்பிக்கிறாரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். இவங்க லைட்டா கண்ணை திறந்து பார்த்திருப்பாங்க. டைம் 12:45 இருக்கும். இவங்க ரொம்ப தூக்கத்துல இருந்ததுனால அப்படியே தூங்கிருப்பாங்க. யாரு என்னன்னு பார்க்கலன்னு சொல்றாங்க. ஏமா யோசிச்சு சொல்லுன்னு அவ்வளவு வாட்டி கேட்டேன், அப்ப சொல்லாத நீ இப்ப மட்டும் எப்படி சொல்றேன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், நான் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டது, அதை பார்த்தோன்னே தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதை இன்ஸ்பெக்டரால முழுசா நம்ப முடியல. இவங்க பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, கேஸை டைவர்ட் பண்றதுக்காக இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பிரியாவும் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இந்த பொண்ணு மேல சந்தேகம் இருக்குல்ல, இத பத்தி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த பொண்ணும் அந்த அசோக்கும் சேர்ந்து கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம்ன்றதை டீட்டெயிலா விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பிரியா இருக்காங்கல்ல, வெளியே அசோக்க பாக்குறதுக்காக தான் வராங்க. என்ன சொன்னாங்க போலீஸ், நீ சொன்னதை நம்புனாங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்க நம்புனாங்களா என்னன்னு தெரியல, ஆனா உண்மையிலேயே காலிங் பெல் அடிச்ச சவுண்ட் எனக்கு கேட்டது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, பிரீத்தியை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. பிரியாக்கும் அசோக்கும் நடுவுல என்ன இருக்கு, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. உண்மையை சொல்லிடலான்றதுக்காக பிரீத்தியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பிரியா இருக்காங்கல்ல, கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. அண்ணனுமே எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்திருக்க, எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறாரு. அண்ணன் பிரீத்தி வீட்டுல சேர்ந்து படிச்சுட்டு தான் வரேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொய் சொல்லாத, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிரீத்தி கிட்ட பேசினேன், அப்படி பேசும்போது நீ பிரீத்தி வீட்டுல இல்லன்னு சொல்றாரு. அண்ணா, பிரீத்தி வீட்டுல இருந்து வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்க கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வந்தேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. தங்கச்சி பொய் சொல்றான்றது அண்ணனுக்கு ஓரளவுக்கு புரியுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அசோக் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அண்ணன் கிட்ட மட்டும் தான் இவங்க லவ் மேட்டரை மறைச்சு வச்சிருப்பாங்க. மற்றபடி பிரீத்தி ஃப்ரெண்டு தானே, பிரீத்தி கிட்ட நார்மலா இந்த லவ் மேட்டர்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப உஷாரா இருக்கணும், என் அண்ணன் எப்போ உனக்கு கால் பண்ணாலும் உன் வீட்டுல இருக்கிறதா சொல்லு, நான் அசோக் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண போறேன்ற மாதிரி கிளம்பி போறாங்க. நிறைய அவர் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் கிளம்பணும்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இல்ல அண்ணனுக்கு தெரிஞ்சா பிரச்சனைன்னு சொல்றாங்க. உனக்கு அண்ணன் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவர் கொஞ்சம் வில்லத்தனமா முறைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அண்ணனை இவர் கூட கொலை பண்ணிருக்கலான்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப லவ்வர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப போலீஸுங்க இவங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தானே அண்ணனை கொலை பண்ணீங்க, அன்னைக்கு கதவு தட்டின சவுண்டு கேட்டது உண்மைதான், ஆனா கதவை தட்டினது இவன், அண்ணன் திறந்து பார்க்கும் போது ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அண்ணனை அட்டாக் பண்ணிருக்கீங்க, சாவடிச்சிருக்கீங்க, அப்படிதானு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டரும் வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஒரு ஏரிக்குள்ளதான் பாடி கிடைச்சிருக்கு போல, ஆளுங்க வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. இது அந்த பையன் தானா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தாலே அந்த பையன்றது தெளிவா தெரியுது. சோ அவர் இறந்து போயிட்டாருன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சுரேஷ் இறந்து போனதை நினைச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த பையனுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கலாம், தற்கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவன் தற்கொலை பண்ற டைப் இல்லன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு.
ஏன்னா வீட்டுல இருந்த வாசகத்தெல்லாம் படிச்சார்ல, அதை வச்சுதான் இப்படி சொல்றாரு. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டருமே எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. கழுத்தை நல்லா நெரிச்சிருக்காங்க, அப்படிதான் சாவடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ள பாடியை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா இது கொலைன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. தண்ணியில ரொம்ப நாளா பாடி ஊறி இருக்குல்ல, அதனால ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் சொல்லிட்டாரு. எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏற்கனவே யோசிச்ச மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. தங்கச்சியோட லவ் விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால அண்ணன் கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. தங்கச்சியும் அசோக்கும் சேர்ந்த மாதிரி அண்ணனோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த அண்ணனோட செருப்பு மிஸ் ஆகுது. அதாவது அவர் போட்டுட்டு வெளியே போயிருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஒருவேளை அவரே போட்டுட்டு போனாரா, இல்ல போட்டுட்டு போன மாதிரி இவங்க கிரியேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த ஆங்கிளையும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணை நல்லா மிரட்டி விசாரிங்கன்ற மாதிரி லேடி போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அந்த லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, நீயும் அசோக்கும் சேர்ந்து தானே இதை பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வேற ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கிறது தெரியுது. யாருன்னு பார்த்தா கீதா தான் வந்திருக்காங்க. கீதா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இதை கேட்கிற லேடி போலீஸ் ஷாக் ஆகுறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா, விக்ரம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, விக்ரம லாக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த விக்ரம்க்கும் கீதாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். இப்ப விக்ரம் இருக்கார்ல, கோவமா சுரேஷ் கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா கீதா எப்ப பாரு சுரேஷ் கூடயே சுத்திட்டு இருக்காங்க. எனக்கும் கீதாக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, என் கிட்ட இருந்து அவளை பறிக்கணும்னு நினைச்ச என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, கீதா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, இங்க இருந்து போன்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. நீ எதுக்காக தேவையில்லாம சுரேஷ் கிட்ட போய் சண்டை போட்ட? நம்ம ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியல, என்னை இப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணனா நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்பட்டிருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் சின்னதா ஆர்குமெண்ட்லாம் வருது. இந்த இஷ்யூனால சுரேஷ் சரியா இவங்க கிட்ட பேச மாட்டாரு. இவங்களுமே சுரேஷை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி வந்துடுறாங்க. சுரேஷ் எதுக்காக இப்பெல்லாம் என்ன நீ அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்டா பழகுறது கூட விக்ரம்க்கு பிடிக்கல, அதனால நம்ம பழகாம இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கீதாக்கு இவர் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நான் உன்னை லவ் பண்றதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, என்னோட லைஃப்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, என் அப்பா என்ன ரொம்ப நம்புறாரு, நான் படிச்சு அவரோட பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், என்னால இந்த லவ் கிவ்க்கு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பேசிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேர் பேசாம இருந்திருப்பாங்க. இப்ப கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்கார்ல, போலீஸை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா சொல்லிட்டாரு. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. இவருமே இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஊருக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துகிட்டா எல்லாருமே பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசும்போது இவங்களுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் வந்திருக்கும். யார் மேல சந்தேகம் வந்திருக்கும்னா ரமேஷ் மேல சந்தேகம் வந்திருக்கும். ரமேஷ் அன்னைக்கு கிராமத்துல இருந்திருக்க மாட்டாரு, சிட்டி சைடு தான் போயிருப்பாரு. சுரேஷ் அப்பாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷை தான் ரொம்ப பிடிக்கும், ரமேஷை பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாரு. அதனால ரமேஷுக்கு சுரேஷ் மேல லைட்டா கோபம் இருக்கதான் செஞ்சது. ஒருவேளை அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேசியிருப்பாங்க. ஊருக்குள்ள இந்த மாதிரி தான் சார் பேச்சு போயிட்டு இருக்கு, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் வர வச்சேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி ஆபீசரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விக்ரம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காருல்ல, அதனால கீதா இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி வீட்டுல சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் கேன்சல் ஆயிருக்கும். விக்ரம் உடனே போய் சுரேஷை மிரட்டி இருப்பான். அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். கல்யாணம் நின்ன கோவத்துல விக்ரம் இருக்காருல்ல, நேரா சுரேஷோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ தானே இதுக்கு காரணம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா நான் இதுக்கு காரணம் கிடையாது, நான் ஏற்கனவே கீதாக்கு எல்லாம் புரிய வச்சு விலகிட்டேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. முதல்ல சுரேஷ் தான் மேனிபுலேட் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பான்னு நினைச்சேன், போக போக தான் கீதா தான் முடிவு பண்ணி நிறுத்திருக்கான்றது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல சுரேஷ் மேல எனக்கு கோவம் எல்லாம் போயிருச்சு, சுரேஷ நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, ஒரு வருஷம் கோவம் போன மாதிரி நடிச்சிருக்க, அதுக்கப்புறம் அவன் வீட்டுல போய் அவன் அங்க இருந்து கூட்டு போயிருக்க, கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்ககிட்ட சாலிடா ஏதாவது ப்ரூஃப் இருந்தா என்ன கூப்பிட்டு பேசுங்க, சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப சுரேஷ் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. திறந்து பார்த்தா அண்ணன் ரமேஷ் தான் நின்னுட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷை விசாரணை பண்றதுக்காக வீட்டுல இருந்து கூட்டு போறாங்க. அப்பா கூட்டு போகாதீங்க, என் பையன் பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு, பையன் கூட பண்ணிருக்கலான்ற மாதிரி அப்பா நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா மல்லிகை கடை வச்சிருக்காரு, ரமேஷ் ஹெல்ப் பண்றதா சொன்னா பாத்தீங்களா, ரமேஷ் தனியா கடை வைக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அதுக்கு காசு வேணும்ன்ற மாதிரி அப்பா கிட்ட கேக்குறாரு. அப்பா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஏங்க இப்படி பண்றீங்க, பையனுக்காக வச்சுத்தாங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா அப்பா வைக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப ரமேஷ் இருக்கார்ல, சுரேஷ் படிப்புக்காக அவ்வளவு செலவு பண்றீங்க, எனக்காக எதுக்காக காசே தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு.
சுரேஷ் படிக்கிறவன், நல்லா செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், நீ எங்கடா படிச்ச, 10th ஃபெயில் தானே ஆன அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. உனக்கெல்லாம் காசு தர முடியாது, நீ காசை தந்தா தொலைச்சிட்டு தான் வருவ, சேர்த்துட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா திட்டிட்டு இருக்காரு. ரமேஷ் அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. அமைதியா பைக் எடுத்துட்டு கடையில வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இந்த விஷயம் தங்கச்சிக்கு தெரிய வந்துருது. இப்ப தங்கச்சி சுரேஷ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ரமேஷ் அண்ணனுக்கு காசு தர மாட்டேன்னு அப்பா சொல்லியிருக்காரு, நீ சொன்னா காசு தருவாருன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா சுரேஷ் இருக்கார்ல, அப்பா எடுத்தா முடிவு கரெக்டா தான் இருக்கும், அண்ணனுக்கு கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா காசை தந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ சொல்ல மாட்ட அப்படிதானே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்பா கிட்ட இவர் பேசினா காசு தர கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா சுரேஷ் பேசல, அதனால இவங்க கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்றாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரமேஷ் கிட்ட நீ தானே இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் இங்க கேக்குறாங்க. ரமேஷ் அப்பா எப்ப பாரு ரமேஷை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ரமேஷ் ரிலாக்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு நாள் மட்டும் எங்கேயாவது கிளம்பி போயிடுவாரு. அந்த இடத்துல நல்லா சரக்கடிப்பாரு. அந்த மாதிரி சரக்கடிக்க தான் போனேன், என் தம்பியோட இடத்துக்கு நான் வரவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா போலீஸ் நம்ப மாட்டாரு. நீயும் உன்னோட தங்கச்சியும் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்பா எப்ப பாரு சுரேஷ்கே சப்போர்ட் பண்றாரு. அந்த கோவத்துல நீங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டுல இருக்கவே எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. போலீஸ் இந்த மாதிரி நினைச்சா கூட பரவாயில்ல, என் அப்பாவே அப்படிதான் நினைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக என்னோட அப்பாக்கு நான் கஷ்டத்தை தரணும், இதுக்கு மேல என்னால முடியாது, நான் தான் குற்றவாளின்னு நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில நான் இந்த குற்றத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவனும் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப கீதா இருக்காங்கல்ல, விக்ரம் உண்மையிலேயே நீ இந்த விஷயத்த பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் கோவப்படுறாரு. எதுக்காக என்ன மாட்டி விட்ட, நான் எதுக்காக பண்ணணும், நான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா நீ பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா உன்னோட லவ் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதை மனசுக்குள்ள வச்சு நீ கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேசாம இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து நடந்து கிளம்பிடுறாரு. சுரேஷோட பாடி கிடைச்சே 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. இன்னும் போலீஸுங்க குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்காங்க. இதை நினைச்சு வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப சோகத்துல இருக்காங்க. பிரியா இன்னும் சிட்டில தான் இருக்காங்க. அவங்களுமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அசோக்கும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நமக்கும் தெளிவா புரியல. போலீஸுங்களும் அந்த குழப்பத்துல தான் இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிளையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மக்கள் கிட்ட பேசு, இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த நபர் ஒரு போட்டோவை தூக்கிட்டு வராரு. டிரைவரா ஒருத்தர் வந்தார்ல, அவரு போட்டோவை தான் தூக்கிட்டு வராரு. இவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு இவன் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட ஆளுங்களா சிலர் இருக்காங்கல்ல, பொதுவா இருக்க மக்கள் கிட்ட வேணும்ட்டே பேச்ச கொடுப்பாங்க. அதாவது சுரேஷோட கேஸ பத்தி பேச்ச கொடுப்பாங்க. போலீஸ் சும்மானா எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்கிரமா குற்றவாளியை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இந்த டிரைவர் கொஞ்சம் பதட்டமாவுறாரு. டீ குடிச்சிட்டு இருக்கவர் கிளம்புறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன டீயை கூட இவர் விட்டுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அந்த டிரைவர் அந்த மாதிரி போனதுனால என்னோட ஆளுக்கு டவுட் வந்துருச்சு, ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அந்த டிரைவர் என்ன தெரியுமா பண்ணான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டிரைவர் இருக்கார்ல, அவர் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. வேக வேகமா வீட்டெல்லாம் சாத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இது மூலியமா தான் சொல்றேன் இவன் சம்பந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை கூப்பிட்டு நம்ம விசாரிச்ச மாதிரி இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆமா சார், நான் தான் விசாரிச்சேன்ற மாதிரி லேடி ஆபீசர் சொல்றாங்க. இவன் கார் அந்த ரோட்ல பாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சுரேஷ் காணாம போகும்போது இந்த டிரைவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்ற லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம சந்தேகப்படுறவங்க யாராவது இருக்காங்களான்றத பாருங்க. சீக்கிரமா இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே அதுக்கேத்த வேலையெல்லாம் பண்றாங்க. இவங்க சந்தேகப்படுற மாதிரி சிலர் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதாவது இவங்க சந்தேக லிஸ்ட்ல வந்திருக்க மாட்டாங்க, ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ உடனே அந்த கிராமத்துக்கு வராங்க. ஒரு நபரை தூக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த நபரோட பேரு வினய் அப்படின்றது. அந்த நாள் நைட்டு அந்த டிரைவருக்கு கால் பண்ணி இவர் பேசியிருக்காரு. சரி, இந்த வினய் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான் அப்படின்றத எடுக்கிறாங்க. அப்ப இவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருன்றது தெரியுது. நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி வினய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அடிச்சு விசாரிக்கிறாங்க. அண்ணன் கேஸ்ல ஏதாவது அப்டேட் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி பிரியா கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. உங்க ஊரை சேர்ந்த 2-3 பேரை நாங்க லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேரெல்லாம் இந்த லேடி ஆபீசர் சொல்றாங்க. அதை கேட்கிற தங்கச்சி ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சி அந்த டைம் ஸ்கூல் படிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சைக்கிள்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது குருன்னு ஒருத்தர் மறைச்சு பேசுறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பேசாம பயத்துல இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த குருவோட ஃப்ரெண்டா தான் வினய் இருப்பாரு. இதை தாண்டி வேற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இந்த குரு இருக்காருல, மச்சான் அவளை லவ் பண்றேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மறுநாள் தங்கச்சி சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது குருவும் மறைச்சு பேசுறாரு. கையை பிடிச்சலாம் பேசுறாரு. விடுங்க விடுங்கன்ற மாதிரி பயந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் அண்ணனான சுரேஷ் கிட்ட சொல்லிருப்பாங்க போல.
சுரேஷ்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் தங்கச்சி கிட்ட எதுக்காகடா மறைச்செல்லாம் பேசிட்டு இருக்க, அதான் தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதுக்கப்புறம் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துட்டு போறாரு. அப்பயே இந்த குரு இருக்கார்ல, தங்கச்சியை மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு போல, வீட்டுல போய் படி, நாளைக்கு எனக்கு முடிவை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அனுப்பி வர்றாரு. இவங்க லெட்டரை அண்ணன் கிட்ட காமிச்சிடுறாங்க. அவன் லவ் லெட்டர் தான் எழுதி அனுப்பியிருக்கான். உன் அண்ணன் கிட்ட சொன்னா பயந்துருவானான்ற மாதிரிலாம் எழுதியிருக்கான். இதை பாக்குற இவர் கோவப்பட்டு கிளம்ப போறாரு. அண்ணன் கோவப்பட்டு அடிக்காதன, பிரச்சனை ஆயிட போது, வேற ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. சுரேஷும் யோசிக்கிறாரு. பேசாம அவனோட அப்பா கிட்ட சொல்லிடலான்னு யோசிக்கிறாரு. அவனோட அப்பா கொஞ்சம் பெரிய பொறுப்புல இருக்கவர் போல, அவருமே சாரி எல்லாம் கேட்கிறாரு. அதே மாதிரி பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண உன்னை தொலைச்சிருவன்ற மாதிரி சொல்றாரு. அவர் மாட்டி விட்டதுனால தானே இவர் அப்பா கிட்ட அடி வாங்கினாரு. இந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும். பிரசன்ட்ல குருவை அரெஸ்ட் பண்ணி போலீஸுங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப குருவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா குரு இருக்காருல, வினய் கூட தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கூட ஒரு டிரைவருமே வந்திருக்காரு. அவருக்கு இவங்க பண்ண போறதெல்லாம் சுத்தமா தெரியாது. ரமேஷ் சரக்கடிக்கிறதுக்காக ஒரு பகுதிக்கு போயிருப்பாரு. இந்த நாள் இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி தான் வினயும் குருவும் வந்திருக்காங்க. உள்ள போறது ரிஸ்கான்ற மாதிரி குரு கேட்கிறாரு. வாட்ச்மேன் 2 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கான், உள்ள போன்ற மாதிரி வினய் சொல்றாரு. இதனால குரு உள்ள வந்துடுறாரு. குரு தான் காலிங் பில் அடிச்சாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதவை திறந்த இவரும் சாதாரணமா பேசுறாரு. குரு வேலை விஷயமா வந்தேன், உன்னை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன், நம்ம வெளியே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வாயேன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த நைட்டான்ற மாதிரி சுரேஷ் யோசிக்கிறாரு. போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் வான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. சரின்ற மாதிரி சுரேஷும் இவர் கூட சேர்ந்த மாதிரி நடக்கிறாரு. இவங்களுக்குள்ளதான் ஏற்கனவே பிரச்சனை இருக்குல்ல, எப்படி அவர் நம்பி வந்தாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அப்பா கிட்ட அடி வாங்கினவர் இருக்காரு பாத்தீங்களா, மறுநாள் ரோட்டை மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. அப்படி மறைச்ச மாதிரி நிக்கிறவர் சாரி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ன்ற மாதிரி சுரேஷுக்கு கையெல்லாம் கொடுக்குறாரு. பழி வாங்கணும், சமயம் பார்த்து பழி வாங்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருப்பாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி 3ஆவதா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்க சேர்ந்து குடிக்கலான்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேரோட பேச்சு மாற ஆரம்பிக்குது. இன்னும் அந்த விஷயத்த நாங்க மறக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. குடிச்சிருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல, இவங்க கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற டிரைவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ பயப்படாத, வண்டி எடு அப்படின்ற மாதிரி இவங்க பாடியை போட்டு வண்டியை கொண்டு போறாங்க. குருவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக ரமேஷ் பக்கம் வேணும்ட்டே திருப்பி விடணும்னு நினைச்சிருப்பாங்க. ஊர்ல பேசுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இவனுங்க தான் ஊர்ல எல்லார்கிட்டயும் வேணும்ட்டே இந்த விஷயத்த பேசியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ரமேஷ் இந்த விஷயத்த பண்ணல, இவனுங்க தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.